தமிழக வெற்றி கழகத்திற்கு இளைஞர்களுடைய வாக்குகள் அதிகமாக செல்ல போகுது. குறிப்பா வட மாவட்டங்கள்ல பாமக வசம் இருக்கக்கூடிய வாக்குகள் நிறைய போக போகுது அப்படி மாதிரி ஒரு கணிப்புலாம் சொல்றாங்கல்ல. ஒரு யோகத்திலேயே நடைபெறுகின்ற ஒரு கட்சியாக தான் அந்த கட்சி இருந்து கொண்டு இருக்குது. நடைமுறையில் பார்க்க போறோம் இல்லையா, வர தேர்தல் எல்லாத்துக்குமான முடிவை சொல்லதான் போகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை ஒரு கொள்கையின் பிடிப்போட வந்திருக்கக்கூடிய கூட்டம் இந்த கூட்டம். இன்னைக்கு இவ்வளவு காலையில இவ்வளவு பேர் இங்க வந்து நிக்கிறாங்க, ஒரு பைசா செலவு இல்லாம வந்து அவர்களே சொந்த காசு செலவு பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க அப்படின்னாலே அந்த கொள்கை பிடிப்பு உங்களுக்கு தெரியும். நீங்க இதுக்கு முன்னாடி மாநாடு போட்டோம், அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த ஊடக வெளிச்சம் எங்களுக்கு கிடைக்கல. விஜய் போட்ட மாநாடு பெருசா எல்லாம் பேசினாங்களே தவிர மகாபலிபுரத்தில் சித்திரை முழுநிறுவ பெருவிழா என்பது மிகப்பெரிய மாநாடாக இருந்தது. அதை விட 2 மடங்கு கூட்டாங்க வந்தது. ஆனா அதற்கான வெளிச்சம் தரவில்லை. இதுதான் தொடர்ச்சியாக நாங்க சமூக நீதியை தூக்கி பிடித்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து இடஒதுக்கீடு கொடுன்னு கேட்டா எங்களை சாதி கட்சின்னு அடையாளப்படுத்துறதனுடைய விளைவு தான் அதெல்லாம். மிக விரைவில் அதெல்லாம் மாற்றப்படும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் திரும்ப ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். சாதிய ரீதியா வந்து பாமக செயல்பட்டுச்சு, அந்த அடிப்படையில் நான் கூட்டணிங்கிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் உங்க மேல ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். அவர் தேர்தலுக்காக எல்லாத்தையும் சொல்லிட்டு வருவாருங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எல்லா சாதிக்குமான இடஒதுக்கீடை வென்றெடுத்திருக்குது. விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு இடஒதுக்கீடு சொல்லுங்க. என்னைக்கு வன்னியர் இடஒதுக்கீடு விடுதலை சிறுத்தை கட்சி வந்து தெருவில் இறங்கி போராடி இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைவராக சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த போது உயர்கல்வியில எய்ம்ஸ்ல இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு கொண்டு வந்தார். வரலாற்றில் கொண்டு வந்த தலைவர் அன்புமணி ராமதாஸ். நாங்க தாழ்த்தப்பட்டவர்கள் எதிரானவர்களா? இடஒதுக்கீடு இஸ்லாமியர் இடஒதுக்கீடுக்கு போராடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. தாழ்த்தப்பட்ட மக்கள் அருந்ததியருக்கான இடஒதுக்கீடு வென்றெடுத்து கொடுத்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. பிற சமுதாயத்திற்கு நாங்க போராடுறோம், நீங்க என்ன போராட இருக்கிறீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தேர்தல் வாக்கு அந்த மக்களை ஏமாற்றி அவருடைய வாக்கு மட்டுமே நீங்க அறுவடை செய்வதற்காக எங்களை எதிரியாக நீங்க சித்தரிக்க விரும்புகிறீர்கள். அவ்வளவுதானே தவிர இதுல தேர்தல் அரசியலை தாண்டி பொதுநலமோ சமூக அரசியலோ எதுவுமே இல்ல. இருந்தா நீங்க சொல்லுங்க. இந்த வன்னிய மக்களுக்காக ஒரு தடவை விடுதலை சிறுத்தைகள் இறங்கி ஆமா இவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், இன்னும் தாழ்த்தப்பட்ட நிலையில இருக்கிறாங்க, யாரும் படிப்புல முன்னேறல, வேலை வாய்ப்புல முன்னேறல, அரசு வேலையில முன்னேறல, இவர்களுக்கு கொடுக்கணும்னு தெருவில் இறங்கி ஒரு போராட்டம் நடத்திருக்குன்னு சொல்லுங்க. நாங்க நடத்திருக்கிறோம். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வேணும்னு பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் சின்னையாவும் தெருவில் இறங்கி போராடி இருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க ஒண்ணு. இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இன்றைக்கு இல்ல அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் தலித்தை தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்ச முதல் அமைச்சர் பதவியை தலித்துக்கு தான் கொடுத்து அழகு பார்த்த கட்சி. இன்றைக்கு நாங்க எந்த தேர்தலில் போட்டியிட்டாலும் எங்களுக்கு ரிசர்வ் தொகுதியை கேட்டு வாங்கி நாங்க போட்டிடுவோம். நாங்க எல்லாருக்குமான கட்சி தான். திட்டமிட்டு எங்கள் மீது இந்த பிம்பத்தை பூசப்படுகின்ற வேலையை செய்கிறார்கள். அதற்கு இதுவாக திமுகவுடைய அது ஒரு அசைன்மெண்டாக மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களும் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு வராரே தவிர தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு வராரு. இன்னைக்கு நேற்றெல்லாம் இல்ல. எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய நோக்கம் என்பது யதார்த்த அரசியல், வெளிப்படையான அரசியல். மருத்துவர் ஐயாவை பொறுத்தவரையோ சின்னையாவை பொறுத்தவரையோ உங்க எல்லாருக்கும் தெரியும், உரத்த குரல்ல பட்டதை சொல்லக்கூடியவர். அதற்காக எங்கள் மீது விமர்சனம் வருது. காலப்போக்கில் மாறும். மருத்துவர் ராமதாஸ் தரப்பு உங்க அணியோட கூட்டணி சேர்ந்தா இணைந்து பணியாற்றுவீங்களா? வாய்ப்பு இருக்கா? அதுக்கான சூழல்? அதற்கான முடிவெல்லாம் இளைஞர் அணியாக நாங்க எடுக்கக்கூடியதில்லை. கட்சியினுடைய தலைமை தான் எடுக்க வேண்டும். இருக்காது. கட்சியினுடைய தலைமை எடுக்கக்கூடிய முடிவு தான் அது எல்லாமே.